மூணாவது மந்திரத்தில் என்ன பார்த்தீங்க? அருசமயம் அழகிய சடைமுடியுடைய முதல்வன், தேவர் தலைவன், ஆனந்த கூத்துடையவன், 6 சமயங்களும் தன்னை வணங்கும்படி செய்து மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் வாழ்த்தி வழிபட, அவர்கள் பிறவி நோய் ஒழியும்படி செய்பவன். இந்த மந்திரத்துக்கு முன்னால் இங்கே 2வது மந்திரத்தில் வர்ற மாலையன், வானவர், கோன் அவங்கெல்லாம் பிறவி நீங்கிற குறிப்பில் வர்றாங்கன்னு நம்ம ரொம்ப நேரம் பேசணும். 3வது மந்திரத்திலே வச்சு விட்டார். அவருடைய பிறவி நோயை நீக்குபவன் வச்சிருக்கிறார். ஒன்று தெரியுது, நம்ம வகுப்புக்குள்ளே யார் உட்கார்ந்துருக்கிறா? சாமி இருக்கிறார். அது நல்லா தெரியுது எனக்கு. நான் உணர்றேன், நீங்கள் உணரலைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நான் உணர்றேன், புரியுதா? ஏன்னா இது நிறைய ஆதாரங்கள் நான் பார்க்குறேன். சாமி நம்ம வகுப்பில் இருக்கிறார். அந்த பிறவி நோய் ஒழியும்படி அருள் செய்யும் பெருந்துறையை உடைய நமது பெருங்கருணையாளன் அம்மை வலைஞர் மகளாக வந்தபோது வணந்தவன்கிற செய்தி அதில் வச்சார். அதில் ரொம்ப விரிவாக பதிவு செய்திருக்கோம். அணிமுடி ஆதி அமரர் கோமான், அதை அந்த தேவர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கிறான்ங்கிறத பரத்துவம் சொன்னோம். ஆனந்த கூத்தன் சொன்னதுனால இதில் எதை எடுக்கணும்? ஆனந்த கூத்தன் எப்போ சொன்னாரோ அப்போவே நீங்கள் சிவபோகம் எடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னால் சிவபோக குறிப்பு இல்லைன்னு சொன்னோம். நேற்று எடுத்து விட்டுருக்குறோம். ஆனந்த கூத்தன் ஊனநடம் ஞான நடம் பிறப்பெருக்கும் பெருநடனம் ஆனந்த நடனம். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அடுத்தல் தான் எந்த யார் பரதம் தான். அதனால் ஆனந்த நடனம் வரும்போது நீங்கள் சிவபோகத்துக்கு போய்விடலாம். 6 வகை சமயங்கிறதுக்கு இந்த உரையில் திருமால் வழிபாடு, சூரிய வழிபாடு என்று சங்கரர் வகுத்த 6 சமயம் சொல்கிறாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் அந்த கோணத்தில் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, திருமால் வழிபாட்டுக்காரங்க திருமாலை தானே கும்பிடுவாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் அப்படி சொல்லலையே. அருசமயம் பணிவகை செய்துங்கிறார். 6 சமயத்தை வரை யாரை கும்பிட்டு? எனவே அது சைவ சமயத்தினுடைய புறப்புற சமயத்தை விட்டுட்டு புறச்சமயத்தை விட்டுட்டு அகச்சமயம் அகப்புற சமயங்களை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக அகச்சமயத்தை எடுத்துக்கொள்ளலாம், அகப்புற சமயம் எடுத்துக்கொள்ளலாம். இவங்களை எடுக்கக்கூடாது. இந்த 6 வகை சமயத்தை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. சைவத்தை பொறுத்தளவில் சூரிய வழிபாடுன்னு ஒன்று தனியாக கிடையாது. சூரியனே யாரு தான்? அருக்கன் ஆவான் அறநூறு அல்லனோ. அப்பர் சொல்றார், அருக்கனாவான் அறநூறு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே. அந்தணர்கள் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரமும் 5 எழுத்தும் ஒன்று தான். அவனும் சூரியனை பார்த்து அவங்க சொல்றாங்க, நம்மளும் சூரியனை பார்த்து சொல்லலாம் என்பது அமைத்தோன். அதெல்லாம் நம்ம சூரியனை உருவாக்கினதே சிவபெருமான்னு சொல்லிவிட்டு ஒரு சூரியனை கடவுள் வழிபாடு செய்கிறோன்னா, சூரியனில் சிவன் இருப்பதை வணங்குறோம், சூரியனை வணங்கலை. சந்திர மண்டலம் மத்தியா, சூரிய மண்டலம் மத்தியா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது. சூரியனை வணங்கலை, சூரியனில் இருக்கிற இறை சக்தியை தான் வணங்குறோம். புரியுதா? நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது அந்த சாமி சொல்லுவாங்க, கல் சாமி இல்லை, கல்லில் சாமி இருக்கிறார் அப்படிம்பாங்க. இந்த புதிய நிறைய அமைப்புகள் வந்திருக்கலாம், அவங்கெல்லாம் அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ விநாயகர் சிலையில் கல்லில் சாமி இருக்கிறான்னு ஒருத்தன் கேட்டான். கல் சாமி இல்லைப்பா, கல்லில் சாமி இருக்கிறார், அதனால கும்பிடுறோம் அப்படிம்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுல தான் நுட்பம் இருக்குது, உண்டா இல்லையா? அதைத்தான் என்ன சொன்னார், அந்த செய்தியெல்லாம் அதில் பார்த்தோம். அருசமயம் பணிவை செய்தி படவதேறி பாரோடு விண்ணும் பரவி ஏற்றும், மண்ணுலகத்தவர்களும் விண்ணகத்தவர்களும் பரவி ஏற்று பிறவி நோயை இறைவன் நீக்கிறாராம். அப்படியானால் அயன்மால் இந்திரனுக்கும் பிறவி நோய் நீங்கிறவங்க பட்டியல் அங்கேயும் இருக்குது. இந்திரன் சிவபூஜை செய்த வரலாறு வருதில்ல, கந்த புராணத்தில் வருதில்ல. இந்திரன் சிவபூஜை செய்யறதுக்கு தானே காவிரியாரே வருது. சிவபூஜையில் செய்கிறார்ல. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏதோ ஒரு நூலில் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னொரு நூலில் இருக்கும். அவங்களும் வீடு பேருக்கு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் புவனியில் போய் பிறவாமல்ங்கிற மந்திரத்தை விட இது பெஸ்ட்டு. அங்கே ஆசைதான் பட்டாங்கன்னு இருக்குது, விரும்புகிறாங்க, ஆசைப்பட்டாங்க. இங்கே அப்படி இல்லை, பிறவியை அறுத்துக்கிட்டாங்கன்னு இருக்கு. கடைசியில் எல்லாருமே தவத்துக்கு கிளம்பிடுறாங்கல்ல. எல்லாம் இது வேண்டான்ல சொல்கிறான், சயந்தன் இதெல்லாம் வேண்டான்ல சொல்கிறான் கந்த புராணத்தில். அதனால் பிணியிட நல்கும் பெருந்துரையும் பேரருளான் பெண்பால் உகந்து அம்மையை உகந்து மணிவலை கொண்டு வான் மீன் விசிறும் வகை எறிவார் எம்பிரானாவார். அம்மையை மீனவ பெண்ணை மணப்பதற்காக இறைவன் மீனவனாகவே சென்று அம்மையை வணந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா நீங்கள் உங்களை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் நேற்று ஒரு புது செய்தி சொன்னேன். அதாவது இந்த பதிகத்தை எல்லாரும் ஏதோ திருவாசகத்தில் ஒரு பதிகன்னு பார்க்குறாங்க. நான் நேற்று ஒரு புது செய்தி சொன்னேன். என்னதுன்னா, இறைவனுடைய குணங்களை எல்லாம் இதில் தொகுக்கிறார். புரியுதா? அதுதான் திருவாசகத்தில் ஒரு பகுதி சொன்னேன். முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லாத, அதோட இறைவனுடைய இலக்கணம்.
அதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இறைவனுடைய இலக்கணத்தை கண்டென்ட் எல்லாம் அது எடுத்து கொடுக்குற இடம். முன்னோன் ஒரு கான்செப்ட், முழுதோன் ரெண்டாவது காசு, தன்னேர் இல்லோன். இந்த காண்கங்கிறத விட்டுட்டு கவுண்டிங் பண்ணீங்கன்னா அது முழுவதும் யாருடைய இலக்கணமாக வரும்? இலக்கணமாக வரும், இறைவனுடைய இலக்கணமாக வரும். இந்த திருவார்த்தையின் சிறப்பே என்னதுன்னா, சிவபெருமானுடைய பரத்துவத்தை சொல்லி சிவனுடைய சிவனை பற்றிய அனைத்து செய்திகளையும் இந்த 10 மந்திரத்தில் தொகுக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னா உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டேங்கிறார். நான் உங்களை எனக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் என்னை அடியாருக்கு அடியாராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அதைத்தான் இதில் நாம் பார்க்குறோம். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த மந்திரத்துக்கு போகணும். இந்த மந்திரம் தெரியலைன்னா நீங்கள் இந்த இயைபுன்னு இன்னைக்கு சொன்னோம், நாம் இயைபுன்னு சொன்னோம், பண்டிதமணியே இயைபுன்னு சொல்லலை, நம்ம தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்னோம். அதில் அடுத்த மந்திரம் பொருள், மகேந்திர மலையில் வேட்டுவ வடிவம் கொண்டு மகேந்திரவலியில் வேட்டுவ வடிவம் கொண்டு தன்னிடத்தில் யாசிக்கின்ற குறைவுடைய தேவர்கள் தன்னை தேடும்படியாக வீற்றிருந்தவன் சிவபெருமான். அடியார்கள் உய்யும்படியாக குதிரையில் ஏறியவன் தலைவன், திருப்பெருந்துறை முதல்வன், இறைவன் மேல் அன்பு கொண்டவர்களை எந்த இடத்திலும் ஆட்கொள்ளக்கூடியவன். இதையெல்லாம் யார் அறிகிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர் ஆவார்கள். மந்திர பொருள் கொஞ்சம் புரிகிறது கஷ்டம், கவனமாக புரிஞ்சுடுங்க. மகேந்திர மலையில் இறைவன் வேட்டுவ வடிவம் கொண்டு போனாராம். இறைவன்கிட்ட கேட்டு வாங்குற நிலையில் இருந்த தேவர்கள் தேடும்படியாக போனார்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. அந்த வரலாறுலாம் கீழே வரல, கீழே உரையில் அது என்னன்னே இல்லை. அப்படின்னா நம்ம அந்த உரை சொல்லக்கூடிய வேறு நூல்களில் தான் போய் என்னன்னு பார்க்கணும். இதிலே ஒரு விஷயம் தெரியுதா, சிவன் சார்ந்த நிறைய விஷயங்கள் இதில் என்ன சொல்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், ஒவ்வொரு புது செய்தி, சம்மந்தமில்லாத செய்தியெல்லாம் வருது. இதுவரைக்கும் யாரும் விளக்காத செய்தியெல்லாம் வருது. விண்ணவர் போய் தன்னை தேடும்படியாக இருந்தவன் சிவபெருமான், அடியார்கள் உய்வதை எண்ணக்கூடியவன், வலிமையான குதிரையில் ஏறினவன், தலைவனாகிய திருப்புறந்துறையில் முதல்வன். அந்த அக்காலத்தில் அல்லது பண்டை காலத்தில், புராண காலத்தில் தன்னை நம்புகின்றவர்களை ஆட்கொள்கிறவனாக இருக்கிறான். இதையெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களை நான் யாராக ஏற்றுக்கொள்கிறேன், எம்பிரான் ஆவாரே. இந்த கதை கேனோ உபனிஷத்தில் இருக்குன்னு போட்டிருக்காங்கங்க. கேனோ உபனிஷத்தில் இந்த கதை இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், கேனோ உபனிடதம்னு ஒன்று இருக்குது, என்கிட்ட இருக்குது. நான் அடுத்த வகுப்பு எடுத்துகிட்டு வர்றேன், நாளைக்கே எடுத்துகிட்டு வர்றேன். கேனோ உபனிடத்தை நான் வச்சுருக்கிறேன். கேனோ உபனிடத்தில் இந்த கதை இருக்குது. அந்த கதையை நாளை கண்டுபிடிச்சிடலாம். ஆடல்னா வலிமைன்னு அர்த்தம். ஏடர்கள்னா நண்பர்கள்னு அர்த்தம். ஏடர்கள்னா நண்பர்கள். மந்திரத்தினுடைய பொருளை பார்த்தா நம்ம நிறைவு பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய பணி முடிஞ்சுதான், அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆமாம், நான் 5 நிமிஷம் தான், இப்போ முடிச்சிடலாம். கடைசி அப்படி கொண்டு வந்து முடிச்சிடணும். என்ன இப்படி இப்படி இழுக்கிறாருன்னா நம்ம அதில் சிக்காமல் தப்பிச்சிடணும். அவங்களால தான் நான் லேட் பண்ணேன், அவங்களால தான் லேட்டு. மகேந்திர மலையில் இறைவன் வேட வடிவத்தில் வந்தார். தேவர்கள் தேடும்படியாக வந்தாருங்கிறார். இல்லைன்னா நம்ம வெறுமனே வேடர்னு சொன்னார்னா அர்ஜுனன் கதையை சொல்லிவிடலாம். யார் தேடும்படியாக? அது கேனோ உபனிஷத்தில் இந்த கதை இருக்குங்கிறாரு. நான் உபனிஷத்துக்களில் கொஞ்சம் என்கிட்ட இல்லை,
ஒரு பாதிக்கு மேலே என்கிட்ட இருக்குது. அதிலேருந்து பார்த்துடலாம். புரியுதா? அந்த இங்கே கடலூரில் பேசுகிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட வால்யூம் கிடைக்கல. அதில் யார் தன்னை தேட, தேவர்கள் தன்னை தேடும்படியாக இறைவன் இருந்தான் அப்படின்னு சொல்கிறார். அடியார்கள் உய்வதற்காக வலிமையுடைய குதிரையில் வந்தான்கிறார். இந்த குதிரையில் வந்ததை கூட நாம் இந்த மதுரை கதைக்கு எடுத்துக்கலாம். பிட்டுக்கு அந்த இதுக்கு வர்றார்ல, மாணிக்க வாசகருக்காக குதிரை சேவகனாக வர்றார்ல, அந்த கதையை வேணால் எடுக்கலாம். திருப்பெருந்துறையில் முதல்வனாக இருக்கிறான். அடியார்களை எப்போதும் அடிமை கொள்பவனாக இருக்கிறான். இதான் அதில் செய்தி. தேவர்கள் தேடியது, தேவர்கள் தேடும் நிலை ஏன் வருது? சாதனம் போதாது. தேவர்கள் தேடுகின்ற நிலை ஏன் வருது? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யார்கிட்ட சாதனம் இல்லை? அதான் தேவர்கள் தேடும் நிலை எதனால் வருது? சாதனம் போதாதுன்னு அர்த்தம். அவங்க வரம் வாங்குறதுல இருக்கிற கவனம் எதுல இல்லை? பிறவி நோய் அவர்களுக்கு நீக்கப்பட்டதுன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லா திருமாலுக்கும், எல்லா அயனுக்கும், எல்லா இந்திரனுக்கும் பொருந்தாது. யாரோ சிலருக்கு வேணால் என்ன செய்யும்? பொருந்தும். நமக்கு ஒரு கதை கூட கிடையாது இந்த மாதிரி அயன் இப்படி சாதனம் பண்ணி மோட்சத்துக்கு போனார், திருமால் சாதனம் பண்ணி மோட்சத்துக்கு. ஆமாம், அவங்களுக்கு வந்து இப்படி மோட்சத்துக்கு போனாங்கங்கிற கதை நம்மகிட்ட இல்லை. புரியுதா? யாரோ ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து அவங்க தேடுதல் எப்போ நிகழுகிறது? தேடுறது யார் வேணாலும் தேடலாம், காணணும்ல. தேடி தேடுற லிஸ்ட்டில் தான் அவங்க இருக்காங்க. கண்ட லிஸ்ட்டில் தான் அப்பர் தான் இருக்கிறாரு. புரியுதா? கண்டும் கண்டிலே என்ன கண் மாயமேனு மாணிக்க வாசகரும் கண்ட லிஸ்ட்டில் இருக்கிறார். அதனால் தேடுதல் என்று சொல்லும் போதே சாதனம் முழுமை இல்லை. சரியகிரிய யோகம் ஞானம் முழுமை பெறல. ஆமாம், வானூர்க்கரியன். இன்னைக்கு ஒரு திருவாசகம் பதிவு விட்டுருக்குறோம். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைந்தேன் அவமே பிறந்த அறிவினை. அது உருகிட்டாங்க அந்த பாட்டையெல்லாம் கேட்டு. தவமே மாணிக்கவாசர் சொல்கிறார், தவமே புரிந்திலன்னா சரியகிரிய யோகம் செய்யலைன்னு அர்த்தம் கிடையாதான், கிரிய யோகம் செய்யலை. தன்மலர் இட்டு முட்டாது இறைந்தேன் சரியை செய்யலை. இந்த மூணையும் செய்ததுனால பிறவியே வேஸ்ட்டு அப்படின்னாரு. இந்த மூணையும் செய்கிறதுக்கு என்ன வேணும்? தீக்கை வேணும். இதை சொன்னீங்கன்னா எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அவர் சொல்கிறாரு நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்கிறார். ஒரு இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த மாரியம்மன் கோயிலில் நாளைக்கு கூட அதையெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும். அப்போ தான் மக்கள்கிட்ட எதனை பற்றிய உணர்வு வரும். ஒன்று அவன் தீக்கே வாங்குவான், இல்லைன்னா வாங்கியிருக்கிறவன்ட்டையாவது எப்படி நடந்துக்கணுங்கிறதாவது அவனுக்கு தெரியும். வாங்கியிருக்கிறவன்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும், அவனுக்கு நமக்குமான டிஸ்டன்ஸ் என்னங்கிறதாவது தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவமே பிறந்த அறிவினையே. இந்த மூணையை நான் செய்யாமல் போனதுக்கு காரணம் என்னுடைய வேனை அப்படின்னாரு. உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திட்டிலே. உனக்கு ரொம்ப வேண்டியவங்கெல்லாம் சிவமே பெரும் திருனா மோட்சத்தை அடைஞ்சிட்டாங்க. புரியா? எனக்கு அந்த மோட்சத்தை அடைவதற்குரிய ஞானத்தையாவது கொடு. இந்த பிறவி தான் வேஸ்ட்டாக போச்சு, அடுத்த பிறவியாவது உருப்படியாக கொடு அப்படின்னு கேட்குறாரு. யார்? மாணிக்க வாசகரே கேட்குறார். நாளைக்கு வகுப்பு அந்த மந்திரத்தை வச்சு தான் வகுப்பு. ஆமாம், அதே தான் அதே தான் இதில் சொல்கிறார் என்று இன்றைய பாடப்பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். வரும் பகுதியில் தொடரலாம். இந்த திருவார்த்தையில் ஒரு புது பார்வை வச்சுக்கிடுங்க. இவ்வளவு மாணிக்க வாசகர் எம்பிரான் ஆவாருங்கிற வார்த்தையை எங்கேயுமே யூஸ் பண்ணல. அடியாருக்கு அடியனாக இருக்க ரெடின்னு சொன்ன இடம் தெரியுமா? ஏன்னு சொன்னால் சப்ஜெக்ட் ஹெவி. இந்த டாப் லெவலுக்கு வந்துட்டான்னா அதுக்கு ஒரு ஒன்றுமே கிடையாது. யாரையே முந்திட்டான்னு அர்த்தம், மாணிக்க வாசகரையே முந்திட்டான்னு அர்த்தம். அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு நான் ஓகேங்கிறார். நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் அவனை தலைவனாக ஏற்றுக்கிறேன். மாணிக்க வாசகரையே முந்துகிறான் அல்லது சமமாகறான்னு அர்த்தம். முந்தினா தானே தலைவனாக முடியும். அதனால தான் நீ எனக்கு முந்திருவ, இது உனக்கு தெரிஞ்சிட்டா நீ என்ன முந்திருவ, நான் உன்னை தலைவனாக ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். இதை முற்றோதல் பண்ணதுனாலலாம் எம்பீரன் ஆக மாட்டார். ஆமாம், அது கற்பனை வேணா பண்ணிடலாம் என்று நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறது கேட்போம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் இன்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய. முற்றோதல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஐயா.